நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கொடைக்கானலில் நடைபெற்ற உலக மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட பழங்குடியின பெண்களுக்கு காவல்துறை கண்காணிப்பாளர் அறிவுரை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெருமாள் மலைப்பகுதியில் கோடை குறிஞ்சி பெண்கள் இயக்கத்தின் சார்பில் மகளிர் தின விழா நடைபெற்றது. முன்னதாக பழனி பிரிவு அருகே விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை காவல்துறை கண்காணிப்பாளர் மதுமதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் குழந்தை திருமணத்தை தடுப்போம், பெண்களை மதிப்போம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை எதிர்ப்போம், பெண் குழந்தைகளை காப்போம், கள்ளச்சாராயத்தை தடுப்போம், பிளாஸ்டிக் பாட்டில்களை தவிர்ப்போம் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்களின் பாரம்பரிய நடனம் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் மதுமதி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், படிக்கும் பெண்களுக்கு மொபைல் போன் கொடுக்க வேண்டாம், அவ்வாறு கொடுத்தாலும் அவர்களை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என தெரிவித்தார். நீங்கள் நேரடியாக காவல்துறையை எப்போனாலும் அணுகலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கான ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது. 181 உமன் ஹெல்ப்லைன் நம்பர். உங்களால் நேராக வந்து சொல்ல முடியலன்னா ஒரு ஃபோன் போட்டு நீங்கள் சொன்னால் மட்டும் போதும். முக்கியமாக பொய் சொல்ல கற்றுக் கொடுக்காதீங்க. மேலும் எந்த நேரத்திலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறித்து உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம். அதற்கான நடவடிக்கை விரைந்து எடுக்கப்படும் என தெரிவித்தார். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தெரிவிக்கும் வகையில் 181 என்ற எண் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் பாதுகாப்பான முறையில் புகார் அளிக்கலாம் என்றார். மேலும் வயதானவர்களை கொடுமைப்படுத்தினாலும் அவர்களை சரிவர கவனிக்கவில்லை என்றால் புகார் அளிக்கலாம் என்றும், நமது சுயநலத்திற்காக குழந்தைகளுக்கு பொய் சொல்ல கற்றுக் கொடுக்க வேண்டாம் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.